இன்னைக்கு நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இந்த கிரியாட்டின் அளவு ரொம்ப ஜாஸ்தி ஆகி கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? நான் சுகர் மாத்திரையும் ஒழுங்காக போட்டுட்ருக்கேன், இன்சுலினும் ஒழுங்காக போட்டுட்ருக்கேன். அப்படி இருந்த பிறகு கூட என்னோட கிரியாட்டின் அளவு ஏன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் கிட்னியை பாதிச்சு கிரியாட்டின் அளவை ஜாஸ்தி ஆக்குது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டை தான் சொல்லுது. நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கிரியாட்டினின் ஆட்டோமேட்டிக்காக குறையும் அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் சொல்லுது. புரிஞ்சுதா இல்லையா? உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். ஓகே.